ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூஸ் vlog. நீங்கள் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டோனட்ஸ் தான். டோனட்ஸ் ரெசிபி ஷார்ட்ஸில் வந்து என்னோட வில்லேஜ் கோசிப் சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை சும்மா வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 240 ml அளவுக்கு பால் வெதுப்பாக இருக்கணும். கை வச்சு பார்க்குறப்போ லேசாக ஒரு சூடு இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, லேசாக ஒரு சூடு இருக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அது கூட வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே 30 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்றேன். இது கூடவே 10 கிராம் ஈஸ்ட். நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். பத்து கிராம் ஈஸ்ட். இது இவ்வளவும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். முட்டை மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ரொம்ப போட்டு அடிச்செல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். அவ்வளோதான், இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 350 கிராம் மைதா ஆட் பண்ணுறேன். மைதாவை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த மைதாவை சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, சுமார் ஒரு 2 கிராம் அளவுக்கு உப்பு போட்டிருந்தேன்னா. இது எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த அளவுகள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்குது, பிசையவே முடியலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப இருகலாக இருக்குது, பிசைய முடியலை அப்படின்னா பால் லைட்டாக சூடு பண்ணி பால் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். இதை இப்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 40 கிராம் பட்டர் ஆட் பண்ணுறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் தான் ஆட் பண்ணணும். இப்போது பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு 15 மினிட்ஸாவது நல்லா பிசையணும். பிசைறதுன்னா அந்த சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசையக்கூடாது. இது வந்து இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் இதை எப்படி எந்த அளவு இந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டோனட்ஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக, நல்லா பெருசாக, நல்லா நீட்டாக உங்களுக்கு கடையிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கைவலி இருக்கனால பிசைறதுக்கு ரொம்ப சிரமம். இருந்தாலுமே நான் முடிஞ்ச அளவு நல்லா இழுத்து பிசைஞ்சிருந்தேன். இப்போது ஒரு கீழே ஒரு டேபிள் இல்லைன்னா மேட் எதுலையாவது போட்டுட்டு இதை வந்து இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, இது ஒட்டுற மாதிரி இருக்கா? இப்போ பிசைகிறப்போ லைட்டாக வந்து மைதா டஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். பிசைறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா மைதா இல்லைன்னா எண்ணெய் நம்ம சேர்த்து கொடுக்கலாம். முடிஞ்ச அளவு மைதா லைட்டாக டஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நான் எப்படி பிசைறேன்னு? அவ்வளோதான். நான் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு, நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சோம் இல்லையா பாத்திரம், அந்த பாத்திரத்தில் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதில் இந்த மாவை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ லைட்டாக மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு, அதாவது மாவு ட்ரை ஆகக்கூடாது, அதனால தான் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். கொடுத்துட்டு மேலே ஒரு காட்டன் க்ளோத்து போட்டு சுமார் 1.5 மணி நேரம் அப்படியே விட்டுக்கோங்க. அதை தொடவே வேண்டாம், ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெதுப்பான இடமா இருந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் ஈஸியாக. அந்த 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தப்போ மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சா? இப்போ இதை வந்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி இழுத்து கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்த ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து இந்த மாதிரி பால் மாதிரி இதை கொஞ்சம் நீட்டமாக எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு சைஸ் தேவையோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இன்னியும் இதை பண்ண வைக்கணும். ப்ரூஃபிங் வைக்கிறப்போ மறுபடியும் பெருசாகும். ஆயில் படுறப்போ அந்த சூட்லேயும் இது இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகும், மறுபடியும் கொஞ்சம் பெருசாகும்.
அவ்வளோதான். இந்த மாதிரி பால் மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். வெளியிலேருந்து உள்நோக்கி அந்த மாவை உள்ளே பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அப்போ விரிசல் விழாமல் வரும். வெளியிலேருந்து மாவை இந்த மாதிரி உள்ளே பார்த்து இழுத்து கொடுத்துக்கோங்க. ஒரு தடவை 2 தடவைலாம் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பழகிடும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு நடுவில் வந்து நான் ஒரு நாசிலோட அந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அது வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். டோனட்ஸ் கட்டர் வேணும்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வந்து நான் சும்மா பால் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாசிலோட இது வச்சு நம்ம ஹோல் போட்டு எடுத்துட்டா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா டோனட்ஸ்லேயும் ஹோல் போட்டுட்டு இதை மறுபடியும் மூடி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுக்கோங்க. ஒரு காட்டன் க்ளோத் வச்சு மூடி கொடுத்துக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து ஸ்மெல் இருக்கக்கூடாது, அதனால தான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு ஆயில் லைட்டாக சூடான உடனே நம்ம டோனட்ஸ் வந்து நல்ல ப்ரூஃபிங் ஆகி வந்திருக்கும் பார்த்தீங்களா. இந்த டோனட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா நம்ம அந்த சூடில் போட்டு வெது வெதுப்பான சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஹீட்டில் ஆயிலில் போட்டு 2 பக்கமும் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா டோனட்ஸ் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். டைமு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், அதாவது கொஞ்சம் ப்ரூஃபிங் டைம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். மற்றபடி பொருட்களோட செலவு அந்த மாதிரி எல்லாம் கூட ரொம்ப குறைவு தான். இப்போ பேக்கிங் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த பொருள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த 2 பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டோனட்ஸ் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மேலோட சாக்லேட் எடுக்கணும். இப்போ ஆயில் வடிஞ்சு போகிறதுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்சை போட வேண்டியதா. இப்படி எல்லா பேட்சையும் டக்கு டக்குன்னு நீங்கள் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஆயில் ரொம்ப சூடாகுது, கருகிற மாதிரி ஆகுதுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா மறுபடி சுட ஆரம்பிங்க. இதில் ஒரு 12லேருந்து 13 14 பால்ஸ் வரைக்கும் கூட கிடைக்கும், சைஸை பொறுத்துது. கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா ஒரு 16 17 பால்ஸ் வரைக்கும் கூட டோனட்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா சுட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் கிளேஸ் வேணும்னா அது பண்ணலாம். நான் வந்து சாக்லேட் இருக்கு இல்லையா, சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கோட்டிங் தான் கொடுக்க போகிறேன். கோட்டிங் கொடுத்துட்டு சிம்பிளாக சில டிசைன்ஸும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டோனட்ஸு ரெடி. அப்படியே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த டோனட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது. அப்படியே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் செய்யல அந்த டோனட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹோம் பேக்கர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நல்ல மூவிங்கில் இருக்குது இப்போதைக்கு. அடுத்த வீடியோவில் போமலினோ உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். போமலினோ அப்புறம் வந்து நிறைய ரெசிபிஸ், பன் ரெசிபி, பிரெட் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு லைக்கு அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் லைக்கும் ஷேரும் பண்ணி என்னை மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா பேக்கிங் ரிலேட்டட்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணவும் மறக்காதீங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு ஹோம் பேக்கராக இருந்துட்டு நான் எப்படி வீட்டில எல்லாம் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பு எல்லா வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணுறேன். டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிக்கிறோ அந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ ஒயிட் சாக்லேட் வச்சு தான் மேலே டிசைன்ஸ் கொடுக்குறேன். ஒயிட் சாக்லேட்டு, சுகர் பால்ஸ் இந்த மாதிரி எது வேணால் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டும் அதில் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் சாக்லேட் முடிஞ்ச அளவு சாக்லேட்ஸ் கொடுத்து டிசைன்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சூடோடையே சாப்பிடுங்க, ரொம்ப ஆற வச்சு சாப்பிடாதீங்க. செய்கிற அன்னைக்கே முடிஞ்ச அளவு தீர்த்துக்கோங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஒரு டேஸ்ட் உங்களுக்கு மிஸ் ஆகும். ஏன்னா இதில் பால் ஈஸ்டெல்லாம் சேர்க்குறதுனால அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் கூட ஒன் டே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சரில் ஒன் டே ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 நாள் ஸ்டோர் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்றதா இருந்தால் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. இதுவே வந்து நீங்கள் நாளைக்கு எடுக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான டோனட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பேக்கிங் ரிலேட்டட்ஸான வீடியோ உங்களுக்கு என்னென்ன வேணும், அடுத்து என்ன ரெசிபி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு ஈஸியாக அப்படி பேக்கிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸில் டெய்லி கண்டிப்பாக சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். அது பார்க்க மறக்காதீங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.